மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக அரசு சார்பில். இது பற்றின முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது? அது பற்றின முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களை அழைத்து சென்னையில் நடத்துவதற்கும் திட்டம் இருக்கிறது. ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா மார்ச் 1ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் தான் திமுக தலைவர் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார். அதே போல திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் மார்ச் 1ஆம் தேதி மாலை சென்னையில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அது தேர்தல் பரப்புரை கூட்டமாக நடத்துவதற்கு திமுக முடிவு செய்திருக்கிறது. தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை என 3 நாடாளுமன்ற தொகுதிக்கும் சேர்த்து அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று திமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அப்போது சென்னையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் என்று தேசிய தலைவர்களை அழைத்து சென்னையில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை திமுக நடத்தியிருந்தது. இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் வருடம், விரைவில் நாடாளுமன்ற தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணி தலைவர்களை அழைத்து சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு திமுக முடிவு செய்திருக்கிறது. இந்த கூட்டம் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டமாகவும் இருக்கும் என்றும் திமுக தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அப்போது தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.